இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி கெட்டி குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்த உடனே கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குழம்பு மிளகா தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறிட்டோனுமே இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாதிரி இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சோடனே 2 கிராம்பு, 1 பட்டை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, பொடியான இருக்கிற வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட் அது கூட சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சுட சுட அப்படியே சர்வ் பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.